தமிழக நிலம் பஞ்சமி நிலத்தில் உள்ளதா என்று தேசிய பட்டியலினத்தவர் ஆணையம் விசாரணையை தொடரலாம் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், நீதிமன்றம் இந்த வழக்கில் என்ன தெரிவித்திருக்கிறது? அதாவது திமுகவின் அதிகாரப்பூர்வமான நாளேடு முரசொலி, இதன் அலுவலகம் தான் சென்னை கோடம்பாக்கத்தில் சுமார் 13 கிரவுண்ட் நிலத்தில் அமைந்துள்ளது. இந்த நிலம் பஞ்சமி நிலம் என ஏற்கனவே பாஜக மாநில நிர்வாகி ஸ்ரீனிவாசன் என்பவர் கடந்த 2019ஆம் ஆண்டு தேசிய பட்டியலினத்தவர் ஆணையத்தில் ஒரு புகார் அளித்திருந்தார். இந்த புகார் மீதான விசாரணைக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸை எதிர்த்தும் அந்த அறக்கட்டளை நிலம் தொடர்பாக விசாரிக்க இந்த ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்றும், இந்த சொத்துக்களின் உரிமை தொடர்பான விவகாரம் என்பதால் பட்டியலின ஆணையம் விசாரிக்க முடியாது என்று தெரிவித்து அந்த முரசொலி அறக்கட்டளையின் நிர்வாக பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி S.M. சுப்பிரமணியம் முன்பு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் முரசொலி அறக்கட்டளை தரப்பில் வைக்கப்பட்ட முக்கிய வாதங்களை பார்க்கும்போது, இந்த சம்பந்தப்பட்ட இந்த நிலம் பஞ்சமி நிலம் அல்ல என ஏற்கனவே அரசு ஒரு அறிக்கை அளித்துவிட்டது. அதன் பிறகு இந்த புகாரை முடிக்க முடிவெடுத்துள்ளதாக ஏற்கனவே தேசிய பட்டியலினத்தவர் ஆணையம் தெரிவித்த நிலையில், ஆனால் அப்படி முடிக்காமல் தொடர்ச்சியாக நிலுவையில் வைத்துள்ளதாக ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்பட்டது. மேலும் இது பஞ்சமி நிலம் என்பதற்கான எந்த ஒரு ஆதாரங்களையும் புகார்தாரர் தெரிவிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் இது மாதவன் நாயரிடம் கடந்த 1970களில் வாங்கப்பட்டதாகவும் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அரசியல் காரணத்துக்காக மட்டுமே தேசிய SI ஆணையம் இந்த புகாரை தற்போது வரைக்கும் நிலுவையில் வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆணையம் இது போன்ற அரசியல் நடவடிக்கை ஈடுபடக்கூடாது, இது பஞ்சம் நிலமா இல்லையா என்பது தொடர்பாக இந்த வருவாய்த்துறையிடம் முடிவெடுக்க வேண்டும் என்றும் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அதே போல இந்த வழக்கில் தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையம் தரப்பு வாதத்தை பார்க்கும்போது, இந்த நிலம் பட்டா மற்றும் விற்பனை பத்திரம் ஆகியவை மட்டுமே ஒரு உரிமையாளர் முடிவு செய்வதற்கான இறுதியான ஆதாரம் இல்லை என்ற வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த ஆணையத்தின் விசாரணைக்கு தடை விதிக்க கூடாது, அதை தொடர அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வில்லங்க சான்றிதழில் 1974 மாதவன் நாயர் பெயரோ அல்லது அஞ்சகம் பதிகம் பெயரோ இல்லை என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி தேசிய பட்டியலினத்தவர் ஆணையம் இந்த புகார் தொடர்பாக புதிதாக ஒரு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். நோட்டீஸ் அனுப்பப்பட்ட பிறகு அனைவருக்கும் தொடர்பான விளக்கம் அளிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்து சட்டப்படி விசாரணை நடத்தி முடிவெடுக்கலாம் என்று தெரிவித்து தற்போது RS பாரதியை தொடர்ந்து இந்த வழக்கை இன்று தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். அபிநயா. மதன், இப்ப புதிதாக நோட்டீஸ் அனுப்பி சட்டப்படி விசாரணையை தொடங்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதற்கு என்ன காரணம்? அதாவது ஏற்கனவே இந்த அறக்கட்டளை தரப்பு வாதத்தை பார்க்கும்போது மூத்த வழக்கறிஞர் வில்சன் ஆஜராகி வைத்த முக்கிய வாதங்களை பார்க்கும்போது, இந்த தேசிய பட்டியலினத்தவர் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இது போன்ற விஷயங்களில் தலையிட முடியாது என்ற வாதத்தை எடுத்து வைத்திருந்தார். அதாவது இது சிவில் சம்பந்தப்பட்ட ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் அவர்கள் விசாரிக்க முடியாது என்ற ஒரு வாதத்தை எடுத்து வைத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த புகார் அளித்த போது அப்போது எல் முருகன் அதன் தலைவராக இருந்தார். எனவே தற்போது அவர் பாஜகவில் இருக்கும் நிலையில் வெறும் அரசியல் காரணத்துக்காக மட்டுமே இந்த புகாரை தொடர்ச்சியாக நிலுவையில் வைத்துள்ளதாக ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் இந்த ஒரு காரணத்தை ஏற்றுக்கொள்ள தற்போது நீதிபதி மறுத்துவிட்டார். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கொடுத்த புகார் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அது தொடர்பாக பல்வேறு தவறு நடந்திருப்பதாக மனுதாரர் தரப்பு தெரிவிக்கப்பட்டாலும் இந்த ஒரு புகாரை விசாரிக்க அந்த ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது என்று தற்போது நீதிபதி தெரிவித்துள்ளார். அதற்கான முழு காரணங்கள் எந்த அடிப்படையில் இந்த உத்தரவை பிறப்பித்தார் என்பது தொடர்பான முழு காரணங்கள் அந்த உத்தரவின் நகல் வரும்போது முழுமையாக தெரியும். ஆனால் அதே நேரத்தில் இந்த புகார் தொடர்பாக புதிதாக நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். இதுவரை நடத்தப்பட்ட அந்த ஒரு விசாரணை புதிதாக ஒரு நோட்டீஸ் அனுப்பி அனைத்து தரப்புக்கும் வாய்ப்பு அளிக்க வேண்டும், அவருடைய வாதங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு சட்டத்திற்கு உட்பட்டு மட்டுமே இதில் முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்போது உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது. அபிநயா. மதன், இணைப்பிலே இருங்க. தற்போது